கர்த்தருடைய பரிசுத்த நல்நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மீண்டும் ஒரு விசை அனைவருக்கும் அன்பார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையில் தேவ சமூகத்தில் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் நம்மோடு இடைபடும்படியாய் இந்த ஆயத்த ஆராதனையின் செய்தி நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் நாம் எல்லோரும் ஜெபத்தோடு இந்த செய்தியை கேட்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். இந்த கடைசி காலங்களில், முடிவு காலங்களில் தேவனாகிய கர்த்தர் அவருடைய திரு சித்தத்தை அவருடைய வேதாகமத்தின் மூலமாக நம்மோடு பேசி இடைப்பட்டு கொண்டிருக்கிற வேளைகளில் வேதாகம சத்தியங்களை நாம் கேட்க விடாதபடி அநேக இடையூறுகள் எழும்புவது வழக்கம்தான். அந்த இடையூறுகள் மத்தியில் என்ன செய்யணும் அப்படின்னா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த நேரத்திலும் ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே எந்த தொழில்நுட்ப கோளாறுகளும் வராதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாங்களா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உடைய சமூகத்துக்கு வருகிறோம். அப்பா, முத்தூதுவின் சத்தியங்கள் உலகங்களில் முழங்கி கொண்டிருக்கிற வேளையில் எங்கள் திருச்சபையின் வாயிலாக தேவன் உம்முடைய சுவிசேஷ சத்தியத்தை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு திட்டமுள்ள தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. இந்த செய்தியின் வேளையில் எந்த தொழில்நுட்ப கோளாறுகளும் ஏற்படாதபடி தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். சரிங்க, இன்னைக்கு படிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, அழிய போகின்ற உலகமும் அதில் உள்ள ஆத்துமாக்களும் என்ற தலைப்பின் கீழாக சத்தியத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். சரியாக 8:15 நேரம் ஆகிறது. தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் இடைபடும்படியாய் நாம் யாவரும் ஜெப சிந்தையோடு இந்த செய்தியை கேட்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். இந்த கடந்த வாரத்தில் நான் சில பொருட்களை வாங்கும்படி கீழே தோரங்காடுக்கு கடைக்கு போயிருந்தேங்க. அங்கே போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 4 நபருடைய உரையாடல்கள் என் மத்தியில் இருக்கிறத என்னால் பார்க்க முடிந்தது. அதில் ஒரு நபர் பேச தொடங்கினாங்க. என்ன பேச தொடங்கினாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா காலம் எவ்வளோ வெகுவாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, இந்நேரம் நம்ம பகுதியில் மழை எவ்வளவா வந்திருக்கணும், ஆனால் மழை வரல, கால சூழ்நிலைகள்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நபர் பேசிக்கிட்டு இருந்தார். அவருக்கு எதிர்ப்புறமாக இருந்த நபர் இன்னொருத்தர் பதில் கொடுத்தாரு, நீ செய்தியெல்லாம் வாசிக்கிறது இல்லையா? போன வாரம் செய்தி ஒன்று பார்த்தேன் நான். காலம் 2050 என்ன நடக்க போகுதோ அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளவு கால சூழ்நிலைகள் மாறி போயிருக்கிறதா, சீக்கிரமாக இந்த உலகம் அழிய போகுதா, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இந்த நபர் கேட்டாருங்க. நான் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் திங்ஸ் வாங்கலை நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அவங்க என்னையும் பார்க்குறாங்க, நான் அவங்க பேசுகிறத கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, என்ன தம்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறத நான் இருந்தேங்க. 3வது ஒரு நபர் பேச தொடங்கினாரு. என் மனைவி கூட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறா, பைபிளில் உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா, அது எப்போ அழியும் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற, உலகம் அழிஞ்ச பாடு இல்லை, போய் தான் சேருவோமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க. ஸோ இந்த சம்பவங்களை கேட்டுக்கொண்டிருந்த என் மனசில் ஒரு காரியம் தோன்றியது, நிச்சயமாக இந்த உலகம் அழியத்தான் போகிறது. ஆனால் அழிய போகின்ற உலகத்தில் இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுடைய நிலை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி என் உள்ளத்துக்குள்ளாக எழும்பியதுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, முத்தூதுவில் இருந்து நாம் சில முக்கியமான சத்தியங்களை படிக்க இருக்கிறாங்க. முத்தூதுவில் உலக அழிவு இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயம் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தை எடுத்து நம்ம வாசிப்போம் அப்படின்னா 6 to 12 வசனங்கள் முடிய 3 தூதனுடைய செய்திகள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 தூதனுடைய செய்திகளுக்கு அடுத்ததாக என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய முடிவு சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? வசனத்தை வாசித்து இன்றைக்கான செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம். இந்த 14வது அதிகாரத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அங்கே 6வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் 3 தூதனுடைய செய்திகள் அங்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ 14வது வசனத்தில் பாருங்க, இங்க அந்த உலகத்தினுடைய முடிவு எப்படியா இருக்கும் என்பதை சொல்லி வசனம் தொடங்குது. பின்பு நான் பார்த்தபோது இதோ
வெண்மையான மேகத்தையும், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரன கொப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளுமுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்க. கருக்குள்ள அரிவாள் யாருடைய கையில் இருக்கும் அப்படின்னா கிறிஸ்துவினுடைய கையில் இருக்கிறது. அவர் என்ன சொல்ல போறார் அப்படின்னா வசனம் சொல்லுது பாருங்க, 16வது வசனம். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. அப்ப உலகத்திற்கான முடிவு சீக்கிரமாய் வரப்போகிறது என்பதை இந்த 3 தூதனுடைய செய்திக்கு பிறகாக ஆண்டவர் எவ்வளவு அழகா இந்த வேத பகுதியை வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த 3 தூதுகள் உலகத்துக்கு பிரசங்கிக்கப்படணும். இந்த 3 தூதனுடைய செய்தி போனதுக்கு அப்புறம் எது வருதுங்களா? உலகத்திற்கான முடிவு வருகிறது என்பதை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோங்க. இன்னும் அந்த அதிகாரத்தில் தொடர்ந்து நம்ம வாசிப்போம் அப்படின்னா அந்த வசனம் எங்க வாசிக்க போறோம் அப்படின்னா 18வது வசனத்தை பாருங்களேன். அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்தில் இருந்து புறப்பட்டு வந்து கரிக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். தேவனுடைய கோபாக்கினம் என்னும் பெரிய ஆலை. அந்த கோபாக்கினை என்ன என்பதை வரக்கூடிய காலங்களில் நம்ம படிப்போங்க. அப்ப இந்த 3 தூதனுடைய செய்தியில நம்ம என்ன பார்க்க முடியுது அப்படின்னா இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதை நம்ம அவ்வளவு கண்கூடா முத்தூதுக்குள்ளவே பார்க்க முடியும் என்பதை இந்த வேத பகுதி சொல்லுதுங்க. சமீப காலமாய் அடியன் என்ன படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா முத்தூதுவும் நம் திருச்சபையினுடைய கோட்பாடுகளும் அப்படின்ற காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய திருச்சபையினுடைய உபதேசங்கள் எல்லாமே எங்கிருந்து பிரிஞ்சதுன்னா முத்தூதுவிலிருந்து தான் பிரிஞ்சது. ஸோ வரக்கூடிய காலங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் எவ்விதமாய் சத்தியத்தை ஆராய்ந்து படித்தார்களோ அவ்விதமாகவே நாமும் சத்தியத்தை ஆராய்ந்து படிக்க போகிறோம். முத்தூதுல உலகம் அடிக்கிறது போல, உலக அழிவு இருக்கிறதை போல முத்தூதுல சுவிசேஷம் இருக்கிறது. முத்தூதுல 3 தேவன்கள் இருக்கிறாங்க. முத்தூதுல உலகத்திற்கு தேவையான அனைத்து சத்தியங்களும் எங்கதான் அடங்கி இருக்கிறது? முத்தூதுல தாங்க அடங்கி இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஆயத்த ஆராதனையிலும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, என்ன படிக்க போறோம் அப்படின்னா முத்தூதுக்குள்ளாக இருக்கிற முத்தான சத்தியங்களை நம்ம தொடர்ச்சியா படிக்க இருக்கிறோம். அதுல முதல் ஒரு முன்னுரை பாடமாக தான் எதை படிக்க போறோம் அப்படின்னா அழிய போகின்ற உலகமும் அதில் உள்ள ஆத்துமாக்களும் என்ற தலைப்புல சத்தியத்தை படிக்க போறோம். 3 தூதனுடைய செய்தி போகிறது. இந்த 3 தூதனுடைய செய்திக்கு பிறகாக உலகத்துக்கு என்ன வருது? முடிவு வருகிறது. அப்ப உலகம் அழிய போகின்றது என்பதை வேதம் அவ்வளவு காரியங்களா சொல்லுது. எப்பயுமே இயேசப்பா சொல்லியிருக்கிறாங்க, தேவன் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு காரியத்தை நிரூபிக்க வேண்டும் என்றால் 1 அல்லது 2 சாட்சிகளை வச்சு தான் நிரூபிக்கணும். ஸோ வேதாகமத்திலும் 2 சாட்சிகளை முதலாவது நம்ம பார்க்க போறோம். அந்த நபர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இந்த உலகம் அழியத்தான் போகிறது பாரு, கால சூழ்நிலை எப்படி மாறி இருக்கிறது, இப்படியெல்லாம் நியூஸை நம்ம வாசிக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு கேள்வி இருந்தது அல்லவா? அந்த கேள்வி வேதாகமத்தின் பதிலாக எப்படி மாறுகிறது என்பதை 2 வசனத்தை வாசிக்க போறோம். அந்த 2 வசனத்திலும் இந்த உலக அழிவை குறித்தான சத்தியம், நிச்சயமாகவே உலகம் அழியுமா என்ற கேள்விக்கு வேதாகமம் என்ன பதில் சொல்கிறது என்பதை கொஞ்சம் பார்க்க போறோம். 2 பேதுரு 3வது அதிகாரம், 2 பேதுரு 3வது அதிகாரம் வசனம் 5லிருந்து 7 வசனம் வரைக்கும் நான் வாசிக்க போறேன். இந்த வசனங்களை கொஞ்சம் கவனமா கவனிங்க. பேதுரு முதலாவது சாட்சி பகறாரு அழிய போகின்ற உலகத்தை குறித்து. அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்லி இருக்கிறாரு வாசிக்கலாங்களா? வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயிருக்கிறதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அடுத்த வசனத்தை சொல்றாரு, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, ஏற்கனவே பூர்வ உலகம் ஒன்று இருந்துச்சுப்பா, அந்த உலகம் எப்படி அழிஞ்சிச்சிங்களா? ஜலத்தினால அழிந்தது. அப்ப பூர்வ உலகம் எப்படி ஜலத்தினால அழிந்ததோ அதே வண்ணமாக இப்ப இருக்கிற உலகம் எதனால் அழிக்கப்பட போகுதுங்களா? அக்னியினால். அப்ப
அழிய போகின்ற உலகம், நிச்சயமாகவே இந்த உலகம் ஒரு முடிவை சந்திக்க போகிறது என்பதை வேதாகமத்தில் பேதுரு அப்போஸ்தலன் அவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறார். நம்ம ஏற்கனவே யோவான் அப்போஸ்தலன் சொன்ன அந்த சாட்சி நம்ம பார்த்தோம். முத்தூதுவின் செய்தி போனதுக்கு பிறகாக உலகத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதை நம்ம தெளிவா பார்க்க முடியும். இதே காரியத்தை இயேசு கிறிஸ்து மத்திய 24வது அதிகாரம் 37வது வாக்கியத்தில் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ரெண்டு சாட்சியை பார்த்துட்டு ஒரு மிக முக்கியமான கருத்தை நம்ம படிக்க போறோங்க. மத்தேயு 24வது அதிகாரம், இந்த 24வது அதிகாரத்தில் வசனம் 37, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இதுதான் பேதுரு அப்போஸ்தலன் அவ்வளோ விளக்கமா சொன்னாரு. பூர்வ காலம் ஜலத்தினால் அழிக்கப்பட்டுச்சு, இப்ப இருக்கிற உலகம் அக்கினியினால் அழிக்கப்பட போகிறது. ஒரு 4 கேள்விகளை வச்சு இன்னைக்கான செய்தி நம்ம படிச்சு முடிக்க போறோங்க. முதல் கேள்வி, இந்த உலகம் அழியுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வைப்போம் அப்படின்னா 2 சாட்சிகள் 3 சாட்சிகளை பார்த்துருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த உலகம் அழிய போகின்ற உலகம்தான். ஆனா இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், இந்த செய்தியை பல வருட காலமாய் இந்த திருச்சபை போதித்து கொண்டிருக்கிறது. பல வருட காலமாய் நம்ம மற்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய கேள்வியும் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, என்னப்பா பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த உலகம் அழியும் அழியும் அழியும்னு. இதுக்கு பத்தாம நம்ம பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு அறிவியல் அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த வருஷம் உலகம் அழிஞ்சிரும், இந்த வருஷம் உலகம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர்களும் நாட்களையும் வருடங்களையும் குறிக்கிறது இந்த பூமியில இருக்கதான் செய்கிறது. ஆனா கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்லுது, நிச்சயமாகவே இந்த உலகம் அழியும். ஆனா இந்த உலகம் அழிவிற்கு முன்பதாக ஒரு காரியம் நடைபெற வேண்டியதா இருக்கிறது. அந்த ஒரு காரியம் என்ன என்பதை தான் பேதுரு அப்போஸ்தலன் சொன்னாரு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை வந்தது இல்லைங்களா, நியாயம் தீர்க்கப்பட்டு இந்த உலகம் முடிவை சந்திக்க வேண்டும் என்றால், இந்த உலகம் அழிவை சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக எது நடைபெற வேண்டுங்களா? நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு முடியாம இந்த உலகத்துக்கான முடிவு இல்லை அப்படி என்பதை கர்த்தருடைய வேத புத்தகம் அவ்வளவு ஆழமா சொல்லுதுங்க. 4 கேள்விகள் சொன்ன முதல் கேள்வி, இந்த உலகம் நிச்சயமாகவே அழியுமா அப்படின்னா நிச்சயமாகவே அழிய போகின்ற உலகம்தான். சரி, இந்த உலகம் நிச்சயமா அழியதான் போகிறது. உலகத்தை யாருங்க அழிப்பா? யார் அழிப்பா உலகத்தை? அடுத்த கேள்வி வந்துடும் இல்லைங்களா? இந்த உலகம் அழிய போகின்ற உலகம் தான், ஆனா உலகத்தை யார் அழிப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி வரணும் இல்லைங்களா? அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை யார் முடிவுக்கு கொண்டு வருவா அப்படி என்பதை 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் அங்க அழகான வார்த்தையை எவ்வளவு தெளிவோடு இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு நேர்த்தியாக அதை சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்களேன். 1வது அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். ரொம்ப கவனமா கவனிங்க. யார் உலகத்திற்கு முடிவை கொண்டு வருவார்? யார் உலகத்தை அழிப்பார்? தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படியாகும். எப்படியாகும்? எப்படிங்க ஆகும்? இந்த உலகம் அக்கினியினால் அழிக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்றோமே, யார் இந்த உலகத்திற்கான முடிவை கொடுப்பார் என்பதை இந்த வசனம் அவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. யார் வெளிப்படும் பொழுது அப்படி ஆகும் என்று சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது. இதுல இன்னொரு வார்த்தை நீங்க கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது என்னங்க நீதி உள்ள ஆக்கினை? அழியதான் போகிறதா, அந்த அழிவுல என்ன இருக்குதுங்களா? நீதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனத்தை நம்ம வாசிக்கிறோமே. அழிவே நம்ம தப்பு அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா அதுல என்ன ஒரு நீதி? இந்த உலகம் நிச்சயமாகவே அழிய போகிற உலகம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா யார் அழிப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உலகத்தை முடிவுக்கு கொண்டு வருவார். அவர் வெளிப்படும் பொழுது அப்படியாகும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லி இருக்க. கேள்வி, இங்க நீதி உள்ள ஆக்கினை அப்படின்னு சொல்லி வசனத்தை வாசிக்கிறோமே, அது என்னங்க நீதி உள்ள ஆக்கினை? ஆக்கினை தெரியும், அதுல எது கலந்துருக்குதுங்களா? நீதி கலந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனத்தை வாசிக்கிறோம் இல்லைங்களா?
தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனத்தை வாசிச்சு இந்த வசனத்தை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்க வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ஏம்பா உங்க கடவுள் அவ்வளோ அன்பானவர்னு சொல்றீங்க, உங்க கடவுள் அவ்வளோ அன்புள்ள தேவன் சொல்றீங்க, ஆனா அன்புள்ள கடவுள் அழிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியை கொண்டு வந்து எல்லாரும் வைக்கிறது வழக்கங்க. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அநேக பிரச்சனைகளை நாம் சுற்று நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் இவ்வளோ அன்பான தெய்வம் நான் வாசிச்சனே, இவ்வளோ அன்பான தெய்வம்னு சத்தியத்தை படித்தனே, ஆனால் எனக்கு குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்களே, கேட்குறோமா கேட்கறது இல்லையா? அன்பான தேவன் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் கேள்விகளை எழுப்புகிற வழக்கமும் நம்ம இடத்துல உண்டுங்க. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த உலகம் அழியுமா, அது எத்தனாவது வருகை நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வசனம் சொல்லுகிற வார்த்தை நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு அப்படின்னு சொல்றாங்களே, ஆக்கினையில என்னங்க நீதி இருக்கிறது? அழிவுல என்னங்க நீதியை பார்க்க முடியும்? அழிக்க போறாராம், அந்த அழிவுல எது வெளிப்படுதா? நீதி வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனத்தை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது அன்புள்ள தேவன் அழிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம உள்ளத்துக்குள்ளாக எழும்புகிறதா இல்லையா? நிச்சயமா எழும்புகிறதுங்க. அன்புள்ள தேவன் எப்படிங்க அழிக்கலாம்? அவர் அன்பானவர் சொல்லி வாசிக்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம். மிகுந்த இரக்க குணமுள்ள தேவன், அவர் தயவு நிறைந்த தேவன், அவரு பாவத்தை மன்னித்து பாவிகளுக்கு மிகுந்த இரக்கத்தை கொடுக்கிற தேவன் சொல்லி வாசிக்கிறோம். இவ்வளோ இரக்கமுள்ள தேவன் சொல்லி வேதம் ஒருபுறம் அவரை காட்டியிருக்கிற பொழுது மறுபுறம் சொல்லுது அவர் தான் உலகத்தை அழிப்பார் அப்படின்னு சொல்லுது. எப்படி புரிஞ்சுக்கிறது? இத எப்படி புரிந்து கொள்வது? உலகம் அழிய போகிறதானா அழிய போகிறது. உலகம் யார் அழிப்பாங்க அப்படின்னா தேவன் தான் உலகத்துக்கு முடிவை கொடுக்க போறார், அவர் தான் உலகத்தை அழிக்க போறார். அவர் வெளிப்படும் பொழுது அப்படியாகும் அப்படின்னு சொல்லுது. ஆனா பைபிளை வாசிக்கும் பொழுது தேவன் அன்பானவர், அவர் எப்படி அழிக்கலாம் அப்படின்ற கேள்வி தேவனை அறியாதவர்களும் தேவனை பற்றி புரியாதவர்கள் மத்தியிலும் இருக்குதா இல்லையா? பேதுரு சொல்றாரு, பவுல் அப்போஸ்தலன் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப கவனமா வாசிங்க, கல்லாதவர்கள் மற்ற வேத வசனத்தை புரட்டுகிறது போல இதையும் என்ன பண்ணிடுறாங்க, புரட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாருங்க. ஏன் சொல்றாரு அப்படின்னா, பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது ரொம்ப கவனமாய் கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் தான் தெசலோனிக்கர் புத்தகத்தை எழுதிட்டாரு, எப்பா அவர் வெளிப்படும் பொழுது அழிவு வரும், ஆனா அந்த அழிவு எப்படிப்பட்ட அழிவு அப்படின்னா நீதி உள்ள ஆக்கினை அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அழிவுல என்னங்க நீதி இருக்குது? அழிவு அப்படின்னாலே அது கொடூரம் தானே. அழிவுல எப்படிங்க தேவனுடைய நீதி வெளிப்படும்? ஒரு கேள்வி வந்து நமக்கு நிக்குதா இல்லையா? இன்னைக்கு அநேகர் தேவனை பற்றி புரிதல் இல்லாதபடியினாலே, தேவனை பற்றி முழுமையான அறிவு இல்லாதபடியினாலே இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு யார் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது தெரியுங்களா? தேவன் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. நிறைய நேரங்களில் கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க, கடவுளே உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது இல்லையா, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நீ சும்மா இருக்கிறியா, இப்படியெல்லாம் நீ பார்க்குறியே, இப்படியெல்லாம் நீ செய்யறியே அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் இந்த வார்த்தை நம் மத்தியில் வெளிப்படுவது உண்டு. ஆனால் அந்த வார்த்தைக்கான காரணத்தை நம்ம தேடி படிக்கணுமா இல்லையா? வேதம் முரண்பாடானதா? ஒருபுறம் தேவன் அன்பானவர் என்று சொல்லி இருக்க, மறுபுறம் அவர் தான் அழிக்க போறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப எது சரியானது? இந்த காரியத்தை புரிந்து கொள்ள உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைக்கிறேன். மருத்துவ படிப்பு, ஒரு டாக்டர் படிப்பு படிக்கிற ஒரு மாணவன் எதற்காக படிக்கிறாரு? எதுங்க படிக்கிறாரு? உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் படிக்கிறார். எனக்கு சுகர் வந்துடுச்சு. சுகர் வந்துட்டு நான் போயிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணுறேன். டாக்டர் சொல்கிறாரு, பா உங்களுக்கு சுகர் ரொம்ப அதிகமாகிடுச்சு, நீங்கள் இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், இதில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த நோயிலிருந்து விடுபடலாம். டாக்டர் என்ன பண்ணிட்டாரு? ஆலோசனை கொடுத்துட்டார். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஆமாம் அந்த டாக்டருக்கு ஒரு வேலை இல்லை, அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்மக்கிட்ட 1000 சொல்லுவார், நம்ம சாப்பிட்றத சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி நான் என்ன செஞ்சிடறேன்? எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்றேன். சாப்பிட ஆரம்பித்தனுடைய விளைவு, நடந்து போகிறேன், காலில் ஒரு சின்ன கல் தான் குத்துச்சு. கல் குத்தின இடத்துல ஒரு காயம் ஆயிடுச்சு. அந்த காயம் சொஸ்தமாகலை.
நானும் சரியாக போயிடுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வைத்தியங்களை பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கால் புண்ணு ஆறலை. திடீர்னு உடம்பு சுகவீனமாக ஆரம்பிச்சிடுச்சு. படுத்த படுக்கையா மாறிட்டேன். எந்த டாக்டரு என்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதே டாக்டர்கிட்ட நான் போகிறேன். இப்போ டாக்டர் என்ன கேட்பாரு? என்ன என் காலில்? தெரியல டாக்டர், நடந்து போனேன் டாக்டர், ஒரு கல் பட்டுடுச்சு, புண்ணாயிடுச்சு. நானும் ஆறிடுன்னு சொல்லி இருந்தேன், புண்ணு ஆறவே இல்லை. சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, புண்ணு ஆயிடுச்சு, நான் ஏதோ சொன்னதை நீங்கள் மீறி தான் நடந்துருக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சில மாத்திரைகளை கொடுக்குறேன், சில மருந்துகளை கொடுக்குறேன், இதை ஒழுங்காக சாப்பிடுங்க, சாப்பிட்டு இனிமேட்டாச்சும் உடம்பு ஒழுங்காக பார்த்துங்க அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணுற டாக்டர் ஆலோசனை கொடுத்து அனுப்பிட்டார். இப்போ நான் அந்த ஆலோசனை பெற்றுக்கொண்ட வந்தேன்னா என்ன செய்கிறேன் அப்படின்னா, திரும்பவும் என்னால் என்னுடைய பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்த முடியலை. மனைவி கையை பிடிக்கிறாங்க, கையை வைக்கக்கூடாது. லட்டை ஒன்று பார்த்துட்டேன், நாக்கா ஊறுது, எப்படியாவது சாப்பிட்றணும், கை துடிக்குது. ஆனால் மனைவி வந்து கையை பிடிச்சிடுறாங்க, வேணாங்க அப்படின்னுறாங்க. நானும் என்ன செஞ்சிடறேன், சரி ரைட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிச்சனுக்கு போன நேரத்தில் கையை விட்டு பட்டுன்னு வாயில் போட்டுக்கிட்டு வெளியே போயிடுறேன். எங்கெங்கிருந்து ஒரு லட்டை காணுமே அப்படின்னு கேட்டால் நான் பார்க்கலையேன்னுறேன். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, டாக்டர் சொன்னதை மீறி நடந்ததுனால சுகர் எனக்கு அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே இருந்த புண்ணு இன்னும் அதனுடைய காரியம் அதிகமாகி இப்போ என்னுடைய நிலை என்னவாயிடுச்சு அப்படின்னா, என்னால் சுத்தமாக நடக்க முடியல, படுத்த படுக்கையாக மாறிட்டேன். இப்போ டாக்டர் கிட்ட போகிறேன், டாக்டர் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். டாக்டர் சொல்கிறாரு, என்னம்மா நான் சொன்னது எதையும் செய்யலையா, இவ்வளோ சிவியராக கொண்டு வந்திருக்கிறீங்களே? இல்லைம்மா ரொம்ப அன்கண்டிஷன், அவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. என் மனைவி என்ன செய்வாங்க, டாக்டர் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, என் புருஷனை 40 மணி கொடுத்துருங்க டாக்டர், உங்கள் காலில் கூட விழறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, விடுவாங்க. இப்போ டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் படித்த படிப்புகள் எல்லாத்தையும் ஆலோசி யோசி எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு மனைவி கூப்பிட்டு சொல்கிறாரு, மா ஒரே ஒரு வழிதான் இருக்குது, உங்கள் புருஷனுடைய உயிரை காப்பாற்றணும்னா ஒரே ஒரு வழி, அதை செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என் மனைவி சொல்கிறாங்க, ஆமாம் என் புருஷன் உயிரோடு இருந்தால் போதும், நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு காலை வெட்டி எடுத்துடணுமா, காலை வெட்டி எடுத்துட்டா புருஷன் வச்சுக்குவார். என் கேள்வி, ஏன் டாக்டர் இதுக்காக நீங்கள் படிச்சீங்க, காலை வெட்டி எடுக்கிறதுக்காக நீங்கள் படிச்சீங்க, இத்தனை வருஷம் படிப்பு இங்கெங்கெல்லாம் போய் படிச்சிங்களே, இதையெல்லாம் செஞ்சீங்களே, என் காலை வெட்டி எடுக்கிறதுக்காக படிச்சிங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ டாக்டர் என்ன பதில் சொல்லுவார், என்னங்க சொல்லுவார், ஏயா நான் ஆரம்பத்திலே சொன்னனே நீங்கள் கேட்டிங்களா, என்னையா செய்ய முடியும், மருத்துவத்திற்கு காப்பாற்றுவதற்காக படித்த டாக்டர் தான், ஆனால் காலை வெட்டுவார், ஆனால் வெட்டுவார், எப்போ வெட்டுவார், நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னா வெட்டுவார். அந்த டாக்டர் யார் தெரியுங்களா, நம்மளை படைச்ச இறைவனுங்க. நமக்கு சில காரியங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கான காரியங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இங்கே போகாது, இதை செய்யாது, இப்படி நடக்காது, இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லி அநேக விதமான நற்காரியங்களை நம்மை படைத்த இறைவன் நமக்கு கொடுத்திருந்த போதிலும் நம்ம அந்த சுகர் பேஷண்ட் மாதிரி என்ன பண்ணுறோம், மனைவி போயிட்டாங்கன்னா சரியா இருக்குமாங்க? அன்பானவர்களே, தேவன் இந்த பூமியில் மனிதர்களை படைக்கும் பொழுது அவர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவன் படைக்கவே இல்லை. ஆனால் அழிவை வர வைத்துக் கொண்டது யாரு அப்படின்னா நீங்களும் நானும் தான். இறைவன் பார்க்கிறாரு, ஏன் இந்த உலகத்திற்கான முடிவு அப்படின்னா, இறைவன் பார்க்கிறாரு இந்த உலகம் பாவத்தினால் நிரம்பி பாவத்தினுடைய காரியத்தை அதிகமாய் தாண்டி இறைவன் பார்க்கிறாரு, இதுக்கு மேலேயும் ஒரு பாவி அவன் மனம் திரும்பாத பட்சத்தில் அவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னொரு கதையும் சொல்லி முடிச்சிடுறேங்க. எங்கள் சார் இந்த கதை எனக்கு ஒரு முறை சொல்லும் பொழுது நான் அப்போ அதை புரிஞ்சிக்கல, இந்த சத்தியத்தை படிக்கும் போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஊதாரி தகப்பனுடைய கதையும் ஊதாரி மகனுடைய கதையும் உண்மை தகப்பனுடைய அன்பையும் நம்ம ஒரு அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா. இப்போ ஒருவேளை அந்த ஊமையை நான் இப்படி வாசித்து பார்த்தேன், தகப்பன் அந்த இளையகுமாரனுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு அனுப்பி விட்டாரு, அவனும் தூரதேசத்துக்கு போய் ஒரு நாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். இப்போ ஒருவேளை அவன் அந்த பாவத்தின் நிமித்தம் இறந்து போயிட்டான்னு வச்சுங்களேன், அந்த தகப்பன் ஆமா என் பேச்சை கேட்காம போனா அவன் இறந்து போயிட்டான், அப்படியே போய் தொலைட்டோம் அப்படின்னு விட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை அந்த பிள்ளை நானா இருந்தா என் தகப்பன் விடுவாரா?
என்ன செய்வார் என் தகப்பன்? 1000 தான் சொல் பேச்சு கேட்காம போன பிள்ளையா இருந்தாலும் சரி, அவன் யாரு? என் பிள்ளை. நான் மறிச்சிட்டேன், இப்போ எனக்கு அவர் என்ன செய்வார்? பறவைகளுக்கு இறையா விட்டுருவாரா? போடா போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாரா? என்னங்க செய்வார்? ஒரு நல்லடக்கத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொண்டு வந்து எங்கே செத்து மறிச்சு கிடந்தாலும் பரவாயில்ல, என் தகப்பனுடைய இடத்துக்கு வந்து ஒரு முடிவை கொடுப்ப, நல்லடக்கத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அதை தான் பரலோகத்தின் பரமதேவன் நீ கொடுக்கிறார். ஏன் இந்த உலகத்திற்கான முடிவு, ஏன் இந்த உலகத்திற்கான அழிவு அப்படின்னு வரும்பொழுது நமக்கு நல்லாவே வசனத்தை வாசிச்சோம். யாருக்கு அழிவு அப்படின்னா அவருடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கே அழிவு. அந்த அழிவுல கூட அன்பு இருக்குதுங்க. அந்த அன்பு என்ன தெரியுங்களா? இனிமேலும் இந்த உலகம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எப்படி முதலாம் உலகத்தை தேவன் அறிந்தாரோ அதே போல இந்த இரண்டாவது இருக்கிற உலகமும் முடிவை அது சந்திக்கும் பொழுது பரலோகத்தின் பரம தகப்பன் இந்த உலகத்திற்கான முடிவை கொடுக்கிறார். அப்ப இந்த உலகம் அழியும் அப்படின்னா நிச்சயம் அழியும். யார் அழிப்பாங்க அப்படின்னா படைத்த இறைவன் அதை அழிப்பார் என்று சொல்ல வரல, முடிவுக்கை கொண்டு வருவார். படைத்த இறைவன் தான் முடிவை கொண்டு வருவார். இந்த சத்தியத்தை படிச்சு கொண்டிருக்கும் பொழுது மூன்றாவது எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பிடுச்சு. உலகம் கண்டிப்பா அழிய தானே போகுது. இதில் உள்ள ஆத்துமாக்கள்லாம் அவங்க சுயசிக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், எனக்குள்ளாக கேள்வி எழும்பிடுச்சு. நிச்சயமாகவே இந்த உலகம் அழியத்தான் போகிறது. ஆனால் அழிய போகின்ற உலகத்தில் ஆத்துமாக்கள் என்ன நிலை? ஆண்டுட்டு வந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த உலகம் அழியத்தான் போகுதுப்பா, நிச்சயம் உலகம் முடிவுக்கு வந்துடும். அதற்கான காரியங்கள் எல்லாமே நீங்கள் வேதாகமத்தில் கொடுத்துருக்கிறீங்க, நானும் வாசிக்கிறேன். ஆனால் என் கேள்வி, அழிய போகின்ற உலகத்தில் ஆத்துமாக்களுடைய நிலை என்ன ஆண்டவரே? என்ன ஆண்டவரே செய்யணும்? ஒருவேளை அந்த அழிவில் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா, என் நண்பர் ஒருத்தவங்க இருந்துட்டான் அப்படின்னா, என் அக்கம் பக்கத்து வீட்டார் இருந்துட்டாங்க அப்படின்னா, என்னுடைய ஊரார் உற்றார் உறவார் எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்களே ஆண்டவரே, இந்த உலகம் அழியத்தான் போகின்றது. அழிய போகின்ற உலகத்தில் அந்த ஆத்துமாக்களுடைய நிலை என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு விஷயத்தை எனக்கு நினைவுபடுத்தினாங்க. நான் கேள்வி கேட்டேன், ஆண்டவரே இந்த அழிய போகின்ற உலகத்தில் இந்த ஆத்துமாக்களை காப்பாற்ற முடியுமா ஆண்டவரே? நிச்சயமா உலகம் அழியதான் போகுது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆத்துமாக்களை காப்பாற்ற முடியுமா ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தாங்க. எந்த வசனம் தெரியுங்களா? எசேக்கியேல் 22வது அதிகாரம். எசேக்கியேல் 22வது அதிகாரம் வசனம் 30 நான் வாசிக்கிறேன், பாருங்க என்ன சொல்லுது அப்படின்னு. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியினால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். அன்பானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவரே உலகம் அழியதான்பா போகுது, நிச்சயமா உலகம் அழிவை சந்திக்க தான் போகுது. ஆனா அழிகின்ற உலகத்துல ஆத்துமாக்களை காப்பாற்ற முடியாத ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதபடியில போய் அமர்ந்த போது ஆண்டவர் சொன்னாரு, எப்பா இந்த உலகத்தை நான் முடிவுக்கு கொண்டு வரதான் போறேன். ஆனா இந்த உலக அழிவு இந்த உலகத்தை அழிக்க போகின்ற சூழ்நிலையில ஆத்துமாக்கள் அழிக்கப்படக்கூடாது அப்படின்னா நான் ஒரு காரியத்தை இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்கிறேன். அந்த காரியம் என்ன அப்படின்னா, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிற்க எத்தனை பேரை தேடினாருங்களா ஆண்டவர்? நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரே நான் இல்லையான்னு கேட்டேங்க. ஆண்டவர் சொன்னார், நீ இல்லடா அப்படின்ட்டார். ஏன் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டீங்க? உன் ஜெபம் யாருக்காக மட்டும்தான் இருக்குதுன்னு சிந்திச்சு பாடுறா. உன் குடும்பம், உன் திருச்சபை, உன்னை சுற்றி இருக்கிறவங்க இதானே இருக்குது. எங்கேயோ ஒரு மூலையில் சத்தியம் அறியாத ஒருத்தவன் அழிந்து கொண்டிருக்கிறானே, சிறைச்சாலையில் தவறுனால அவன் சிந்தித்து கொண்டு ஐயோ நான் அழிந்து போகிறேனே என்று மனம் குமரி கொண்டிருக்கிறானே, மருத்துவமனையில் யாரோ ஒருத்தவன் பாவத்தின் பலனால் வியாதியால் படுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கை இவ்வளவுதானா என்று சொல்லி அவன் ஏக்கத்தோடு கதறி கொண்டிருக்கிறானே, அவனுக்காக நீ ஜெபித்த ஜெபம் எப்பொழுது? நீ திறப்புல நிற்கிற, நீ சொல்லிக்கிறியப்பா, நீ உங்களுக்காகலாம் ஜெபம் பண்றியா? உன் ஜெபம் எதை சுத்தி இருக்குது? ஆண்டவர் கேட்டாரு, உன் கையில் ஏதாவது ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டார். ஆமா ஆண்டவரே இருக்குதா ஆண்டவரே. யாருடைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட்பா? குடும்பம், சபை ஆண்டவரே. அதுக்கு மட்டும் ஜெபிச்சா போதுமா? என்ன ஆண்டவரே செய்யணும்?
இந்த உலகத்தில் அழிகின்ற ஆத்துமாக்களுக்காக நீ ஜெபிக்கிறது எப்பொழுது? ஆண்டவர் எசேக்கியேல் 22வது அதிகாரத்தில் சொன்ன பார்த்தீங்களா, திறப்பில் நிற்க ஒருவனை தேடினேன் ஒருவனையும் காணேன்னு சொன்னார் பாருங்க. அந்த ஒருவன் வெறும் ஜெபத்தை ஜெபிக்கிறவனா மாத்திரம் இருக்க மாட்டான். அந்த ஒருவன் என்ன செய்வான் அப்படின்னா, அழிகின்ற ஆத்துமாக்கள் அவன் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறபடினால, ஆண்டவரே எங்க இருக்கிறது அந்த அழிகிற ஆத்துமா, ஜெபத்தை தரித்திருக்கிற அவன் அந்த அழிகின்ற ஆத்துமாவை சந்தித்து ஆண்டவர் பாதபடிக்கு நடத்த வேண்டிய வழிகளையும் அவன் செய்வானா செய்ய மாட்டானா? ஆண்டவர் கேட்டாரு, இந்த உலகம் அழியத்தான் போகுது, ஆனால் அழிய போகின்ற உலகத்தில் ஆத்துமாக்களை காப்பாற்றுவதற்கு ஒரே ஒரு வழி இருக்குதுப்பா. அந்த ஒரு வழி என்ன அப்படின்னா, ஜெபம் மாத்திரம் அல்ல, ஜெபம் செய்தவன் எங்கு புறப்பட்டு போவான் அப்படின்னா, அழிகின்ற ஆத்துமாக்களை காப்பாற்றுவதற்கு அவன் எதை கொண்டு போவான் அப்படின்னா, எதங்க கொண்டு போவான்? யாருக்கு அழிவுங்களா? 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்தில் வாசிச்சோம் இல்லைங்களா, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு. அப்ப அழிகின்ற உலகத்தில் ஆத்துமாக்கள் காப்பாற்றப்பட முடியுமானா? நிச்சயம் முடியும். அது எப்படி முடியும் அப்படின்னா, சுவிசேஷத்தை கொண்டு போய் நாம் பிரசங்கிக்கப்படும் பொழுது, சுவிசேஷத்தை உலகத்திற்கு கொண்டு போய் நாம் அறிவிக்கப்படும் பொழுது அழிகின்ற ஆத்துமாக்களை இந்த உலகத்திலிருந்து காப்பாற்ற முடியும். இந்த மீதமான திருச்சபையை தேவன் பிறக்க வைக்கும் பொழுது இந்த திருச்சபையின் மீது ஆண்டுடைய பாரம் என்ன தெரியுங்களா? முத்தூதல முதல் தூத நம்ம வாசிக்கிறோம், நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. ஒரு கேள்வி சிந்திச்சு பாருங்க அன்பானவர்களே, இந்த மீதமான திருச்சபையில் இருக்கிற நீங்க நானும் மிருகத்தின் முத்திரையை போதிக்கிறோம், பாபிலோனை போதிக்கிறோம், பாபிலோனுடைய தந்திரங்களை போதிக்கிறோம், நித்திய சுவிசேஷத்தை போதிக்கிறோமா? நித்திய சுவிசேஷம் போதிக்கப்படுகிறதா? அந்த சுவிசேஷம் எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 24:14 வாசிக்கிறோம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் அது என்னங்க சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அந்த சுவிசேஷம் என்னை மாற்றி இருக்கும். என்னை மாற்றின சுவிசேஷம் மற்றவனையும் மாற்றும்படி அது வழி நடத்தும் அப்படி என்பதை நம்ம தெளிவா பார்க்கறோங்க. ஆரம்பத்தில் அடியன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், 2000 வருஷமா கூட்டம் போட்டு மேல கூட்டத்துக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கன்வென்ஷன் மேல கன்வென்ஷன், எத்தனையோ கூட்டங்கள் இயேசுவை பற்றி அறிவிக்கிறது எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா 2000 வருடங்களுக்கு மேல யார் வரல? இயேசு கிறிஸ்து வரல. ஏன் வரல அப்படின்னா, ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, எப்பா இந்த உலகத்திற்கு முடிவு வரணும் அப்படின்னா இங்க ஒரு சுவிசேஷம் இருக்குது. அந்த சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கப்படணும் அப்படின்னா, சாட்சியாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும். சாட்சியாய் பிரசங்கிக்கப்பட்டால் ஒழிய முடிவு வராது. ஆண்டவர்கிட்ட கேட்டதுக்கு ஒரே ஒரு பதில், நிச்சயம் உலகம் அழியத்தான் போகுது, அந்த அழிகின்ற உலகத்திலிருந்து ஆத்துமாக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழி, திறப்பில் நின்று ஜெபிக்கிறவனா மாத்திரம் இருக்கக்கூடாது, புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனா மாறணும். நீங்கள் சிந்திச்சு பாருங்க, நம்முடைய ஜெப குறிப்புகள்லாம் யாருக்காக இருக்கிறது? யாருக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? யாருக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? 2 நாளுக்கு முன்னாடி நேற்று என்னுடைய வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. அது அண்ணன் நாங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு நபரை சந்தித்தேன். அந்த நபரை பார்க்கும்பொழுது என் மனசுக்குள்ளே வந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஆண்டவரே இந்த மனுஷன் இப்படி இருக்கிறாரு, இவருக்கெல்லாம் யாராவது ஜோம் பண்ணியிருப்பாங்களா? அவர் வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறேன், நான் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, இவனுக்காக நீ ஜெபிச்சியா? 2 நாள் உன்னை சந்திக்க அனுப்புகிறேனே, இந்த 2 நாளில் ஒரு முறையாவது இவனுக்காக ஜெபம் பண்ணியா நீ? நான் உண்மையாக சொல்கிறேங்க, நம்ம வீட்டுக்கு அனுப்புகிற யாரையும் தேவன் நோக்கம் இல்லாமல் அனுப்புறதே கிடையாது. அது பால்காராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தேவன் நம்ம இடத்துல ஒரு நபரை அனுப்புகிறார் அப்படின்னா அந்த நபரும் காப்பாற்றப்பட வேண்டும் நோக்கத்துக்காக தான் நம்மக்கிட்ட அனுப்பிக்கிட்டு இருக்கிறார். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோன்னு சிந்திச்சு பாருங்களேன். நிச்சயம் உலகம் அழியத்தான் போகிறது. அழிய போகின்ற உலகத்தில் ஆத்துமாக்களை காப்பாற்றுவதற்கான ஒரே ஒரு வழி ஜெபமும் சுவிசேஷத்தை கொண்டு போய் ஒரு மனுஷனை சேர்க்கிறதும் என்பது மாத்திரம்தாங்க. அந்த வேலையை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திச்சு பாருங்கள். ஒருவேளை இந்த காலகட்டங்கள் வரைக்குமே நம்ம வெறும் ஜெபத்தையே மாத்திரம்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சாட்சியாய் பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா, இன்னைக்கு யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கைலாம் சாட்சியாக இல்லைங்க. காரணம் என்ன தெரியுங்களா? நம்மக்கிட்ட சுவிசேஷமே இல்லை. சுவிசேஷம்னா என்னன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நாம் அதை தெரிந்து கொள்ளும் பொழுது தான் அந்த சுவிசேஷம் நம்ம வாழ்க்கையை மாற்றும். நம்ம வாழ்க்கையை மாற்றினாதான் ஆண்டவரை பற்றி சாட்சியாக அறிவிக்க முடியும். அடுத்த வாரத்தில் சுவிசேஷம்னா என்னென்னு படிக்க போகிறோம். முத்தூதுவிலிருந்து ஒவ்வொரு முத்தான சத்தியங்களையும் படிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.